Hello viewers, in நம்ம பார்க்க போறது My Hero Academia Season 7 Episode 18 Part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல மாக்கியா வந்தான்ல, அவன் கையில கிடைக்கிற மலையெல்லாம் பிச்சு பிச்சு அடிச்சுட்டு இருக்கான். ஆல்பாரோனுக்கே கடுப்பாயிருச்சு. என்னங்கடா இது, நம்ம ஆளுகளே நமக்கு எதிராக திருப்பி விட்டானுங்களேன்னு. இங்க நம்ம ஆளுகளுக்கே குழப்பம். ஷின்சோவோட பிரைன் வாஷிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் எல்லாம் பண்ண வைக்க முடியுமான்னு. அங்க பார்த்தா மவுண்ட் லேடி ஒரு சைடு முக்கிட்டு இருப்பா. ஆனா ஆல்பாரோனை தொட கூட முடியல. எல்லா பக்கமும் இருந்து அட்டாக் பண்ணா மட்டும்தான் அவனை லாக் பண்ண முடியுமே தவிர, இல்லன்னா அவன் அசால்ட்டா எஸ்கேப் ஆகத்தான் செய்வான். அப்பதான் ஆல்பாரோனுக்கே புரியுது, மாக்கியாவோட மண்டையே குழப்பி இவனுக்கு வேலையை பாக்குறானுங்கன்னா அப்ப யூகாவோட ஃபேமிலிக்கும் இதே வேலையை தான் பண்ணிருக்கானுங்கன்னு இப்பதான் புரியுது. ஏன்னா அவங்கெல்லாம் போய் சொன்னாங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பான். இந்த மாதிரி ட்ரிக் பண்ணதுனால தான் அவனால கண்டுபிடிக்க முடியல. அந்த டைமுங்கும் போது அவனோட மேனிபுலேஷன் குயிக்ஸ் பவரை யூஸ் பண்ணுவான். அப்ப அவன் கையில இருந்து பயங்கரமா லைட் அடிக்கும். இப்ப பிரச்சனையே அதான். அட வேற ஒண்ணும் இல்ல, ஷின்சோவோட பிரைன் வாஷிங் டெக்னிக் வந்து எஃபெக்ட் ஆனவங்க மூஞ்சில இந்த மாதிரி லைட் பட்டுச்சுனாலே போதும், அவங்க நார்மல் ஆயிருவாங்க. இப்ப மாக்கியா மட்டும் நார்மல் ஆனா எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிப்பானே, ஹாக்ஸுக்கெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைம் தான் மாக்கியா பேச ஆரம்பிப்பான். என்னதான் நீங்க டிஃபரெண்டாவே இருந்தாலும் என்னால ஸ்மெல்ல வச்சே சொல்ல முடியும், நீங்க தான் என்னோட மாஸ்டர்னு. உங்களுக்காக தான் நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன், என்ன ஏன் விட்டுட்டு போனீங்கப்பா. இங்க ஹாக்ஸுக்கே தூக்கி வாரி போடுது. என்ன ஷின்சோவா அவனை பேச வைக்கிறான்னு. பட் நம்ம பையன் பிரைன் வாஷிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருந்தானா லைட் பட்டதுக்கு நேரத்துக்கு டிசேபிள் ஆயிருக்கணுமே, என்ன நடக்குதுன்னு ஹாக்ஸுக்கே குழப்பம். அப்புறம் தான் மேட்ரு என்னன்னே சொல்றாங்க. ஆக்சுவலா மாக்கியா வந்து சின்ன சைஸ்ல இருந்த போது இருந்தே ஆல்பாரோன் கூடவே இருந்திருப்பான். அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு முக்கியமான வேலைக்காக போறேன், நான் வராட்டியும் என்னோட சக்சஸர் உன்னை வந்து மீட் பண்ணுவான், எனக்கு எந்த அளவுக்கு நீ சர்வ் பண்ணியோ அதே அளவுக்கு சப்போர்ட்டை நீ அவனுக்கும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். இத சொல்லும் போதே மாக்கியா அழுதுகிட்டே தான் சொல்லுவான். அவன் சொன்ன மாதிரியே நம்ம டோமுராவும் வந்தான். கிட்டத்தட்ட ரெண்டு பேத்தோட ஸ்மெல்லுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. உடனே அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான்னு வைங்க. பட் இருந்தாலும் ஆல்பாரோன் மேலதான் அவனுக்கு ரொம்ப நம்பிக்கை. அவருக்காக தான் இவன் ரொம்ப நாளா வெயிட் பண்ணான். பட் எவ்வளவு வெயிட் பண்ணாலும் அவன் வர்ற மாதிரி இல்ல, வரவே இல்லை. என்ன தனியா விட்டு போயிட்டீங்கன்னு சொல்லி கதறி கதறி அழுவான். ஏன்னா அப்ப சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இப்பதான் மீட் பண்ணிருக்கான். அவன் தலையில இருக்க ஷின்சோவுக்கே தூக்கி வாரி போடுது. ஏன்னா மிடோரியா மட்டும்தான் இவனோட பிரைன் வாஷிங் டெக்னிக் எதிர்த்து சண்டை போட்டது. அதே மாதிரி தான் இப்ப மாக்கியாவும் பண்றான். என்னதான் இவன் பிரைன் வாஷ் பண்ணாலுமே அவன் மனசுக்குள்ள ஆல்பாரோன் மேல ஒரு கோபம் வெறி இருந்துகிட்டே தான் இருக்குது. அத அவன் முணுமுணுத்துக்கிட்டே தான் இருந்திருக்கான். இப்ப நம்ம பையன் பிரைன் வாஷ் பண்ணி விட்டோன்னே அது எல்லாமே வெளியில வருது. ஷின்சோவால ஒருத்தங்களோட மைண்ட கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர அவங்க மனசை மேனிபுலேட் பண்ண முடியாது. இப்ப அவன் மனசுல இருந்து பேசிட்டு இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம், மாக்கியா இப்போ ஆல்பாரோனை எதிர்த்து தான் நிக்க போறான். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் சொல்லவா வேணும், அத்தனை பேரும் சும்மா ரவுண்டு கட்டி அவனை போட்டு பொல்லன்னு பொல்லந்து கட்டுவாங்க. அப்படியே கட் பண்ணா சிட்டிக்கு மேல ஹெலிகாப்டர் ஒன்னு பறந்து போயிட்டு இருக்குது. வேற யாரும் இல்ல, பிரசுங்க தான் ஷூட் பண்றதுக்காக போயிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல இது தேவையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கிளைமேக்ஸ் சரியில்லை, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த டைம்லயே இவங்க ஏன் போயிட்டு இருக்காங்கன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக தான். அட இப்ப ஹீரோஸ் இவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, பட் இந்த விஷயம் யாருக்குமே தெரியல. எல்லாருமே என்ன நினைச்சிட்டாங்க, அவ்வளவுதான் ஹீரோஸ் எல்லாம் முடிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்ல, அவங்க சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்கன்னு காமிக்கிறதுக்காக தான் இப்படி போறாங்க. மெயினா நம்ம இசுகு பையன் இருக்கானே, அவனோட வளர்ச்சியை இவங்க முதல்ல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவனுக்கும் இவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னு வைங்க. அதே நேரம் இன்னொரு ஹெலிகாப்டர் பக்கத்துல போயிட்டு இருக்கும். அதுல ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே வருவான். என்ன மேட்டர்னா, அந்த கிகன்டோ மாக்கியா இருக்கான்ல, அவன் ஒரு டைம் ஊருக்குள்ள ஓடி வந்து ஏகப்பட்ட பேர் செத்து போனாங்கல்ல, அதுல இவளோட அம்மாக்கு பயங்கரமான இன்ஜுரி. அதனாலே ஹீரோஸை நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டு அவங்கள போட்டு லெப்ட் ரைட்னு வாங்கி இருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இப்ப கவலைப்படுறா. ஏன்னா அவ சொந்த விருப்புக்காக ஹீரோஸ் எல்லாம் போட்டு படாத பாடுபடுத்திட்டால. அதனாலேயே நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாம ஹீரோஸா இருக்கிறத விட்டுட்டு போயிட்டாங்க. சில பேர் இருக்கணும்னு இருக்காங்க, சில பேர் இருந்து சண்டை போடுறாங்க. இதெல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப லைவா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்குது. அப்படின்னா மக்கள் அவங்க மேல நம்பிக்கை வைக்காட்டியும் கூட அவங்க கடைசி வரைக்கும் அவங்களுக்காண்டி போராடிட்டு இருக்காங்க. சோ அவ பண்ணது தப்புன்னு அவ உணர்ந்துட்டான். அவங்க தோப்பாயிலோ இல்ல ஜெயிப்பாயிலோ அது இப்ப விஷயம் இல்ல, கடைசி வரைக்கும் போராடுறாங்க பாத்தீங்களா, அந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரியணும். இல்லன்னா இவன் அன்னைக்கு பேசின மாதிரியே மத்தவங்களும் ஹீரோஸா தப்பா தானே பேசுவாங்க. சோ அதனால மக்கள் எல்லாத்துக்குமே ஹீரோஸ் எல்லாம் இன்னும் அழியல, அவங்க கடைசி வரைக்கும் போராடிட்டு இருக்காங்கன்னு காமிக்கணுங்கிறதுக்காக தான் அவ்வளவு ரிஸ்க் எடுத்து மீடியா ஆளுங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. மத்த கண்ட்ரில இருக்க அந்த சின்ன பசங்களுக்கு எல்லாம் ஆல்மைட் ரிட்டையர் ஆயிட்டாருன்னு தெரியல. ஹீரோஸ் அண்ட் வில்லன் சண்டை போட்டுட்டு இருக்கத பார்த்துட்டு ஆல்மைட் எங்கன்னு தான் கேட்பாங்க. அதே நேரம் இங்க ஆல்பாரோனை பாத்தீங்கன்னா எல்லாம் கண்ணா பின்னான்னு போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்கல்ல, அப்படி அடிச்சதுல மவுண்ட் லேடியோட ஆயுதமே உடஞ்சு போச்சு. அவ இன்னும் ஆயுதம் வாங்கி வாங்கி அடிச்சுட்டு இருப்பான். சாகர வரைக்கும் விடக்கூடாதுன்னு எல்லாருமே போட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சுட்டு இருக்கும் போதான் திடீர்னு ஒரு மூஞ்சி வந்து மவுண்ட் லேடியோட வயிற்று அப்படியே கவிக்கிட்டு போகும். ஐ மீன் ஒரு சைடா. அவ்வளவுதான், ரத்தம் தெரிய தெரிச்சிருவான். டார்க் ஷாடோ விடுறதா இல்ல கும்மு கும்முன்னு குமுறு எடுத்துட்டு இருக்கும். அந்த டைமுங்கும் போது மாக்கியா ஒரு சைடு அட்டாக் பண்ண வருவான். அவனுக்கு பாத்தீங்கன்னா நெருப்பு மாதிரி லேசர் அட்டாக் ஒண்ணு. அவ்வளவுதான், அவன் ஒரு சைடு கவுந்துட்டான். அதுவும் ரத்தம் குடங்குடமா கொட்டுது. அந்த டைம் தான் அடிவாங்கின ஆல்பாரோன்
அவனோட பாடியை காட்டுறாங்க. 4 பேரு 4 பக்கமா இருந்து அடிச்சு சல்லியா செதைச்சிருக்காங்க. ஆனாலும் சாவமடைகிறானே. அவனோட பவர் பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமாகிட்டே தான் போகுதே தவிர குறையல. என்னன்னா அவன் எங்காக அவனோட பவரும் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போகும். சும்மாவே அந்த அடி அடிப்பான். இப்ப சும்மா விடுவானா? அந்த நிலைமையிலுமே அப்படியே லைட்னிங் பவர் மாதிரி ஒன்னு எடுத்து டார்க் ஷேடோவை ஒரு அடி அடிப்பான். ஓகே, அவன் சரி, ஹாக்ஸும் சரி, அப்படியே திருச்சிருவாங்க. இதுக்கு மேலலாம் அவன் எந்திரிக்க வாய்ப்பே இல்ல. இனி பேலன்ஸ் இருக்கிறது இனசா மட்டும் தானே. அவனோட பவரை யூஸ் பண்ணி பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். வேலைக்கே ஆகல. இந்த அளவுக்கு இவனோட குவிக்ஸ் பவரை கார்னர் பண்ணுதுன்னா கண்டிப்பா அந்த டார்க் ஷேடோ பவர் பவர்ஃபுல்லா தான் இருக்கும். அதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுக்க போவான். அந்த டைம் ஹாக்ஸ் சரக்குன்னு இடையில வந்து ஒரு குத்து கழுத்தோட பிடிச்சு தூக்கி, பரவாயில்லையே தம்பி, நீயுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கியே, சரி உன்னோட குவிக்ஸ் பவரையும் நான் எடுத்துக்கிறேன்ட்டு அப்படியே பவர் எடுப்பான். அவனோட விங்ஸ் இவனுக்கு வந்துடும். ஹாக்ஸுக்கு விங்ஸ் இல்லைன்னா நல்லாவா இருக்கும். இவன் பவர் எடுத்துட்டு அடுத்து டார்க் ஷேடோ பவர் தான் எடுக்க போவான்னு தெரிஞ்சு போச்சு. அந்த டைம் மினட் அவன் மேல பால போட்டு, டார்க் ஷேடோவெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணினா உனக்கு அது சுத்தமா செட்டே ஆகாது, ரொம்பவும் கேவலமா இருக்கும். நீ அவன் பவரை சூறையாடுறதுக்கு பதிலா என் பவரை எடுத்துக்க, என்ன மாதிரியே கூலான ஹேர் ஸ்டைல் உனக்கும் கிடைக்கும். டோகோயாமி கிட்ட இருக்க டார்க் ஷேடோ பவரை எடுக்காத அப்படின்னு கத்துவான். இப்படி அவன் கத்துறத பார்க்கும்போது மிடோரியா கத்துற மாதிரியே இருக்கும். வீக்கா இருந்தாலும் என்ன கத்துறானுங்க. என்னால டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, ஒவ்வொரு செகண்டுமே எனக்கு கவுண்ட் ஆயிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்பதான் அவனை காட்டுறாங்க. ஆளு பாத்தீங்கன்னா அப்படியே சின்ன பையன் ஆயிட்டான். அப்ப அந்த நியூஸ் ஹெலிகாப்டர் அப்படியே மேல சுத்திட்டு இருக்குமா. அங்க வந்து இந்த சீனை நல்லா கவர் பண்ணுங்க. அப்பதான் மக்களுக்கு தெரியும் இல்லனுங்கெல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங், ஹீரோஸால யாரையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுன்னு. இப்ப ஹாக்ஸுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்பதான் இன்னொரு விஷயத்தை ரிவீல் பண்ணுவாங்க. என்னன்னா யூஏல இருக்கவங்கள நான் அக்ரெசிவ் டிஃபென்சிவ் ஃபோர்ஸ் அனுப்பி அவங்க எல்லாத்தையுமே இவாக்குவேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்னுமே அவங்க வரல. பட் இருந்தாலுமே ஹாக்ஸ் என்ன தெரியுமா சொல்லுவான், இன்னும் நம்பிக்கை இருக்குது, நம்மளால முடியும்னு சொல்லிட்டு தரைய போட்டு பராண்டிட்டு இருப்பான். சரி, இதுக்கப்புறம் ஆல்ஃபாரோனை தடுக்கிறாங்களா இல்ல அவன் டொமுராவோட பாடியில ஒண்ணு சேர்ந்து நம்ம மிடோரியாவை போட்டு துவன்னு துவைக்க போறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.